முதலமைச்சர் வந்து நந்தனத்துல இந்த சிலையை நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து கன்னிமாரா நூலகத்துல இருந்தா பொருத்தமா இருக்குன்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில கன்னிமாரா நூலகத்துல இருந்தா பொருத்தமா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? உலகத்துல நூல் நிலையத்தை அதிகமாக பயன்படுத்திய தலைவராக அனைவராலும் போற்றப்படுவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். நூலகர் வந்து நூலகத்தை திறப்பதற்கு முன்பாக நூலக வாயிலே போய் காத்திருப்பதும், நூலகர் இரவு நூலகத்தை மூடுகிற வரை அவர் வந்து சொன்னால்தான் வெளியே வருவது என்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை நாள் முழுக்க நூலகத்திலே கழித்தவர் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது, இங்கே வந்து சென்னை மட்டுமல்ல, சர்வதேச அளவில் பலரும் வரக்கூடிய ஒரு வளாகமாக இங்கே அருங்காட்சியகம் இருக்கிறது, நூலகம். இந்த நூலகம் என்பதே ஒரு நீண்ட தொன்மை வாய்ந்த ஒரு நூலகம்தான். அந்த வகையில் இங்கே அமைக்கப்படுவது என்பது சர்வதேச அளவில் எல்லா மக்களாலும் பார்ப்பதற்கான ஒரு இடமாக இது இருக்கும் என்கிற முறையில் தான். ரெண்டாவது, அவருடைய நூலகத்தில் அவர் பயன்படுத்திய இதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயும் இது அமைந்திருக்கும் என்கிற முறையில் தான் இங்கே அமைக்கணும்னு சொன்னோம். அது பொருத்தமாக இருக்கு என்பது தான் பலருடைய கருத்தும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சிலைகள் இருக்கு. ஆனால் அது ஒரு லேண்ட்மார்க்காக மாறக்கூடிய நிலைமையும் இருந்திருக்கு. நீ இப்போ மவுண்ட் ரோடு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா சிலை கிட்ட வந்துரு, பெரியார் கிட்டனா பெரியார் சிலை கிட்ட வந்துரு, இப்படி சொல்லக்கூடிய இருக்கு. இப்போ இந்த நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலை அமைஞ்சிருக்கு. இது ஒரு லேண்ட்மார்க்காக மாற்றப்படுமா? நிச்சயமாக மாற்றப்படும். காலப்போக்கில் ஏற்கனவே கன்னிமாரா என்பது பல நூறு ஆண்டு காலமாக மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மார்க்ஸ் அந்த மாதிரி இப்போதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் மார்க்ஸ் சிலைக்கு அருகில் வந்துடுன்னு சொல்லி நிச்சயமாக கன்னிமாராக்குள்ள கார்ல் மார்க்ஸ் சிலைக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்ற நிலைமை என்பது கட்டாயம் ஏற்படும். அது ஒரு சந்தேகமே இல்லை. இந்தியா முழுவதும் கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு அரசாங்கத்தால சிலை வைக்கிறது எங்கேயுமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பண்ணியிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக தமிழ்நாடு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கென்று தனி கொள்கை, ஒரு பிரதேச முன்னேற்றம் என்கிற முறையில் அவர்களுடைய கொள்கையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஒரு மார்க்சிய சார்பு என்பது அவர்களுடைய செயல்பாட்டிலே இருந்து வந்திருக்கிறார். நான் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்னு அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறாரு. கலைஞர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பெரியாரும் அண்ணாவும் நான் சந்திக்காமல் போயிருந்தால் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதன் விளைவாகத்தான் தன்னுடைய பையனுக்கு ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்காரு. மார்க்ஸ் சிலையை ஸ்டாலின் திறந்திருக்கிறார் என்பதும் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்தான். ஸோ அதனுடைய விளைவாகத்தான் இந்த சிலை என்பது. ஒருவேளை வேறொரு கட்சியினுடைய ஆட்சியாக இருந்து கோரிக்கை எழுப்பப்பட்டிருந்தால் ஏற்கப்பட்டிருக்குமா என்பதே சந்தேகம் தான். இந்த திமுக என்பதனால்தான் இந்த சிலை அமைப்பது என்கிற நம்முடைய கோரிக்கையை உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள்.